ஆத்மஸ்வரூபமே இதயம் என்று நான் சொல்லுங்கால் அது உடம்பிற்குள் இருப்பதாக பலரும் கருதுகின்றனர். ஆனால் சொப்பனத்தில் மனமொன்றோ காண்பான் காட்சிகளாய் விரிவது போலவே ஜாக்கிரத்திலும் உடலும் உலகமும் மனதின் விரிவே. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பகவான் சொல்றாரு, நான் இதயம் என்பது உள்ளுக்குள்ள இருக்குன்னு நான் சொன்னா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆர்கனை நீங்க நினைச்சுக்கிறீங்க, ஸ்தூல இதயத்தை நினைச்சுக்கிறீங்க. நான் அதை சொல்லல. நம்மளுடைய இருதயம் என்பது உணர்வு வெளிப்படக்கூடிய, நான்ற உணர்வு வெளிப்படக்கூடிய சோர்ஸ் தான் சொல்றேன். பல பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, சொப்பனத்தில் மனம் ஒன்றே காண்பான் காட்சியாய் விரிவது போல. இது ரொம்ப கவனிக்கணும். நீங்க உங்களுடைய கனவுல பார்ப்பவனும் சரி, பார்க்கப்படுகின்ற நபர்களும் சரி, காட்சிகளும் சரி, காண்பான் காட்சி. சொப்பனத்தை காண்பவன் நான், காணப்படுகின்ற காட்சி. ரெண்டு இருக்காங்க. உங்களுடைய ட்ரீம்ல ட்ரீம் பண்றவனும் இருக்கான், ட்ரீம்ல ஒருத்தன் ட்ரீமோட வாழ்ந்துட்டு இருக்கவன் இருக்கான், இந்த ட்ரீம்ல இருக்கிற மற்ற காட்சிகளும் இருக்கு. இது ரெண்டும் தனித்தனியா ஒன்னா. ஒருத்தனுடைய கனவுல தான் அவனே கனவுல ஒரு பர்சனாகவும் மற்றதெல்லாம் காட்சிகளாகவும் அவனே ஸ்பிளிட்டா இருக்கிறான். அவனுடைய மனம்தான் வெவ்வேறு விதமான தோற்றங்களா ஸ்பிளிட் ஆகி அவன் கனவுல வாழ்றவனாகவும் அங்க பல நபர்கள் இருப்பதாகவும் அது எல்லாமே ஒருத்தனுக்கு தான் அனுபவம் ஆகிட்டு இருக்கு. சோ சொப்பனத்தில் மனம் ஒன்றே அப்படின்னா என்னது? மைண்ட் மட்டும்தான் காண்பான் காட்சிகளாக விரிவது போல. உங்க மனசு எக்ஸ்பேண்ட் ஆயிடுது. எப்படின்னா, ஒரு உலகத்தை அங்க உற்பத்தி பண்ணிடுது. அந்த உலகத்துல பல மனிதர்கள், பல இடங்கள் இப்ப எப்படி இருக்குதோ அந்த மாதிரி ஒரு நம்ம கற்பனையா உற்பத்தி பண்ணி அதுல நீங்களும் ஒரு ஆளா இருந்து அதுல ஒரு ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. சிரிக்கிறோம், ஆடுறோம், பாடுறோம், ஏதோ ஒரு கனவுல நமக்கு நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாம் ஒருத்தனுடைய மைண்டுக்குள்ளதான் நடக்குது. அது போல ஜாக்கிரத்திலும், ஜாக்கிரத்தனா இப்ப நான் சொல்றதை கேட்டுட்டு இருக்கீங்களா, வேக்கிங் ஸ்டேட் இது. உடலும் உலகமும் மனதின் விரிவே. இந்த உடம்பு, இந்த உலகம் மைண்டோட எக்ஸ்பான்ஷன் தான். கனவு காண்பவனும் கனவிலே இருப்பவனும் கனவை அதுல அனுபவிக்கிற காட்சிகளும் ஒருத்தனே இருப்பது போல இந்த உடம்ப நானும் நீங்க நினைக்கிறதும், இந்த உடம்புல நானும் நீங்க நினைக்கிறது மட்டும் இல்ல, இந்த உலகத்தை பார்த்து பல மனிதர்கள் இருக்கிறதாவும் அதை அனுபவிக்கிறதாவும் இருக்கிற இந்த ரெண்டுமே ஒருத்தனுடைய எக்ஸ்பான்ஷன், ஒருத்தனுடைய மைண்டோடைய எக்ஸ்பேண்டட் வெர்ஷன். இது புரிஞ்சிருச்சுன்னா நீங்க என்லைட்டே ஆயிடுவீங்க. கனவுல எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கனவு கண்டேன்னு சொல்றீங்க. கனவுல உள்ளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கும் போது ஆக்சுவலி ஒருத்தன் வெளியில இருந்து கனவு காண்டுகிட்டு இருக்கான்னு தெரியாது. வெளியில ஒருத்தன் படுத்திருக்கான், அவனுடைய மைண்ட்ல அவனுடைய பிரெயினுக்குள்ளதான் இது நடக்குதுன்னு தெரியாது. அது நடக்கும்போது எப்படி இருக்கும்? அதுல நான் இருக்கேன், எனக்கு முன்னாடி நடக்கிற செயல்கள் இருக்கு. இது ரெண்டு தான் அங்க ரியாலிட்டி. ஒன்ஸ் வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தான், ஓ இது எனக்குள்ள நடந்த ஒரு விஷயம், அதுல எனக்கு இப்படி எல்லாம் நடந்துச்சு, இது எதுவுமே வெளியில எதுவுமே இல்ல, ஆனா இருந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவத்தையும் உணர்வையும் கொடுத்தது. ஆனா இதெல்லாம் இப்ப எங்க இருக்குன்னு பார்த்தா, தேடி பார்த்தா கிடைக்காது, இருக்காது, எங்கேயுமே அதை நீங்க எங்க இருக்கு அந்த லொகேஷனை பார்க்க முடியாது. சிமிலரா இப்ப இந்த கனவுல நான் இருக்கேன், இப்ப நீங்களா இருக்கிறீங்க, பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதுல இருந்து வேக்கப் ஆனாதான் எவனோ ஒருத்தன் இத மொத்தத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான் ஒருத்தன். இந்த உலகங்கிற எக்ஸ்பான்ஷனும் அதுல ஒருத்தன் இருக்கிறதும் இதெல்லாம் ஒருத்தனுடைய மைண்டோடைய எக்ஸ்பான்ஷன் தான் கனவு போல. அதான் சொல்றாரு, ஜாக்கிரத்தும் உடலும் உலகமும் மனதின் விரிவே. ஆனால் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் எப்படி மனதுக்குள் அடங்கும் என்று ஐயுறுகின்றனர். இப்படி நம்ம சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வருது, என்னங்க காமெடி பண்றீங்க, இவ்வளவு பெரிய விசுவலா இருக்கிற இந்த உலகம் எப்படிங்க நம்ம மனசுக்குள்ள
அடங்கும், எப்படி உள்ள ஒடுங்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம் என்றால் பயப்படுகிறார். ஐயுறுகின்றன அது சந்தேகமும் வருது அவங்களுக்கு. தேசமும் காலமும் யாவும் மனதிலே என்று வேறு எங்கு தோன்றுகின்றன. The place and time, the space and time, இது வெளியே கிடையாது, உங்க மைண்ட்ல தான் இருக்கு அப்படிங்க. பிடிக்காதவனோட உட்காந்து ஒரு நிமிஷம் பேசிட்டு இருந்தாலும் ரொம்ப நேரம் பேசுற மாதிரி ஒரு நமக்கு உணர்வு ஏற்படுகிறது. பிடித்த நபர்களோட மணிக்கணக்கில் பேசினாலும் ஒரு நிமிடம் மாதிரி போயிடுது. அப்ப அந்த இடத்துல உங்க மனம் எப்படி எங்கேஜ் ஆகுது, மனதோட இயக்கத்தின் பொறுத்து தான் அது உங்களுக்கு ஒரு நிமிடமா, ஒரு மணி நேரமா, ஒரு நாட்களா உங்களால ஃபீல் ஆகுது. அப்ப டைம்ங்கிறது மைண்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கே தவிர வெளியில ஒன்னு எக்ஸ்டர்னலா பிராக்டிக்கலா கிடையாது. வெளியில நம்ம 24 மணி நேரம் 365 நாள் இதெல்லாம் ஒரு சோசியலா நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இதெல்லாம் 1 மணி நேரம்ப்பா, இதெல்லாம் 60 நொடிப்பா இப்படின்னு ஒரு ஒரு பிராக்டிக்கலா ஒரு அக்சஸ் பண்றதுக்கு வச்சிருக்கோமே தவிர ஆக்சுவலி டைம்னு வெளியே நீங்க எதை சொல்ல முடியும்? அப்படி ஒண்ணு கிடையாதுன்றாரு. தேசமும் காலமும் யாவும் மனதிலே என்று வேறெங்கு தோன்றுகின்றன. அடுத்த கேள்வி கேட்கிறார். தூக்கத்தில் ஒன்றும் தோன்றுவதில்லை. தூக்கத்துல எங்க டைம் இருக்கு? தூக்கத்துல எங்க அந்த இடம் எதை இருக்கா? எதுவுமே இல்லையே. ஆனா விழித்ததும், அதாவது ஏதோ ஒரு ஒளியை காண்பான் காட்சி அனைத்தும் தோன்றுகிறது. இப்ப வேக்கப் ஆனது உடனே ஏதோ ஒரு லைட் பீம் வெளியே வர்ற மாதிரி நமக்குள்ள இருந்து வர இது எல்லாத்தையும் பார்க்குது, எல்லாத்தையும் அனுபவிக்குது. ஏதோ ஒரு ஒளியிலே காண்பான் காட்சி அனைத்தும் தோன்றுகிறது. ஆனால் அவ்வொளி உண்மை ஒளி அல்ல. இப்ப இந்த ஒளினா வேற ஒண்ணும் கிடையாது, நான்ற உணர்வு தான். நான்ற உணர்வு காலில் விழிச்ச உடனே எல்லாத்தையும் பார்க்குது இல்ல, இந்த நான்ற உணர்வு உண்மையான உணர்வு இல்ல, இந்த ஒளி உண்மையான ஒளி இல்ல அப்படிங்கிறாரு. தோன்றி மறையும் ஆபாச பிரகாசமே. காலையில கண் விழிக்கும் போது நான் தோணும், நைட்டு காணாம போயிடும். திருப்பி நானும் தோணும், திருப்பி நைட்டு இந்த நான் உண்மையானது கிடையாதுப்பா. ஆத்மஸ்புரணமே நிர்விஷயமான கேவல ஞப்தி மாத்திரம். நான் என்று இடையூறாது சுடர்வது ஆபாச பிரகாசத்திற்கு ஆத்மஸ்புரணத்திற்கு அந்நியமாய் இருப்பது ஏதும் இல்லை. ஆபாச பிரகாசம் மனோமயம், ஆத்மஸ்பரணம் சுத்த சின்மயம். தூக்கத்தில் இருந்து விழிக்குங்கள் ஆபாச பிரகாசத்தில் மனோமயமான காட்சிகள் காண்பான் தோன்றுகின்றன, பிறகு மறைகின்றன. இதயத்திலிருந்து புத்திக்கு வரும் ஒளி நிர்விஷயமாய் நின்றால் அது சுத்தம் எனப்படும். விஷயாகாரமாய் ரஜோகுணம் தமோகுணம் வசப்பட்டால் அது மலினம் எனப்படும். உண்மை இவ்வாறு இருக்க மனோமயமாம் உடலுக்குள்ளே ஆத்மா இருக்கிறது என்று எண்ணுவது முற்றிலும் அறியாமையே என்று வேறென்று. மனோமயமான இந்த உடம்புக்குள்ள ஆத்மா இருக்குதுன்னு நீ நினைச்சேன்னா அது உன்னுடைய அறியாமை தான், வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறார். காலையில் இரவு மறையக்கூடிய இந்த நான் உண்மையான நான் கிடையாது. இது லிமிட்டட் வெர்ஷனான, ஏற்கனவே நாம் பார்த்தோம்ல, உபாதிக்குள் வரையறுக்கப்பட்டுள்ள ஒரு இதைத்தான் நாம என்ன சொல்றோம், ஆத்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. அந்த பிரகாசம் உண்மையான பிரகாசம் கிடையாது. அதுக்கு எது இடம் கொடுக்குதோ, ஆதாரமாக இருக்கிறதோ, அதுதான் ஆத்ம பிரகாசம் அப்படின்னு சொல்றாரு. இதுல இன்னொரு என்ன சொல்றாருன்னா, இதயத்திலிருந்து புத்திக்கு வரும் ஒளி நிர்விஷயமாய் நின்றால் அது சுத்தம் எனப்படும். ஞானிகளினுடைய ஸ்திதி. இந்த நான்ற உணர்வு உள்ள இருந்து அந்த பிரகாசமானது புத்திக்கு வெளி வரும்பொழுது, இந்த உடம்பு புத்திக்கு வந்த உடனே அந்த பிரகாசங்கிற அந்த உணர்விலே நான் அதுவாக இருக்கிறேன்னு அதிலே நின்றுச்சுன்னா அதுக்கு பேர் சத்துவம். ஆனா அது விஷயாகாரமாயின்னு அது வெளியே போய் உலகம் சார்ந்து நம்ம மனம் இயங்கி இயங்கி வெளியில இருக்கக்குள்ள போயிடுச்சுன்னா அது ரஜோகுணம் வசப்பட்டு விடுகிறது. அது மலினம் கீழான இதுக்கு போய் விடுகிறது. இதுதான் இப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறார். ஞானம் என்பது நிர்விஷயமாய் அப்படின்னா எந்த விஷயத்தோடையும் கலக்காமல் நம்ம ஆத்ம உணர்வாக நம்மை அறிந்து அதிலே நிற்றல், அதிலே இருப்பது சுத்தம் எனப்படும். அதனால நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலைனாலும் ஏற்கனவே சொன்ன அதே டைலாக் தான். எவ்ரிதிங் இஸ் இல்யூஷன். எல்லாம் ஒரு கற்பனை தோற்றங்களே, மனம் பார்க்கின்ற ஒரு மாயா தோற்றங்கள் தான், திரையிலே வருகின்ற காட்சிகள் தானே தவிர இந்த காட்சிகள் ஃபைட் நடந்தாலும், கிளைமேக்ஸ் சண்டை நடந்தாலும், ஹீரோவே இறந்தாலும், ஹீரோவே பிறந்தாலும், ஹீரோயின் இறந்தாலும், சுத்தி இருக்கவங்க யாரு என்ன ஆனாலும், உலகமே இந்த காட்சியில அழிஞ்சாலும் அதனால் திரைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதுபோல
இந்த உலகத்தில் எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும், உங்களுக்கு எது நடந்தாலும் எது நடக்காவிட்டாலும், உங்களுடைய உண்மையான உங்களுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. கான்சியஸ்னஸுக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது. இமேஜுக்குள்ள பிக்ஸ் ஆகாதீங்க. பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீனா நீங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ண. இமேஜுக்குள்ள மாட்டினீங்கன்னா மனதுக்குள் மாட்டிக்கொண்டோம் என்ற அர்த்தம். லிமிட்டட் வெர்ஷன். அப்ப அந்த காட்சியில நடக்கிற எல்லா உணர்ச்சியும் நம்மளை பாதிக்கும். ஸ்கிரீன் உங்களை நினைச்சீங்கன்னா இமேஜ்ல எது நடந்தா என்ன, இந்த இமேஜ் போனா அடுத்து வரும், அடுத்த இமேஜ் போனா வரும், அது இமேஜ் வர வரைக்கும் ஃபிலிம் ரோல் இருக்க வரைக்கும் ஓடும். அதனால எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் ஸ்கிரீன் நினைச்சிட்டா பிரச்சனை இல்லையே. இதுலதான் நமக்கு புரிதல் வர வேண்டும். அதனால ரொம்ப ஒரு ஆழமான ஒரு அல்டிமேட் ட்ரூத். அவருடைய டே டு டே டிஸ்கஷன்ல எவ்வளவு கிளியரா, எவ்வளவு அழகா, சிம்பிளா இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இப்ப நான் சொன்ன விஷயம் புரியணும்னா ஒரு உபநிஷத்துல சொல்லக்கூடிய விஷயத்த ரொம்ப சாரமா எடுத்து டைரக்டா சொல்றாரு இன்டராக்ட் பண்றவங்களுக்கு. புரிந்தால் ரொம்ப சந்தோஷம், புரியவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் கேட்டு புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். எவ்வளவு சந்தேகங்கள், கேள்விகள் வந்தாலும் அதை மீண்டும் மீண்டும் நமக்குள்ளே ஆராய்ந்து அதற்கான பதிலை கண்டுபிடிக்க வேண்டும். பதில் தெரியவில்லை என்றால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆராய்ச்சி செய்யணும். இன்னர் ஆராய்ச்சி நமக்குள்ள டீப்பா வெளி உலகத்தை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறவன சயின்டிஸ்ட்ன்றோம். உள்ளுலகத்துல நான் யாருன்னு தன்னை ரிசர்ச் பண்றவன இன்னர் சயின்டிஸ்ட்ன்றோம். அவ்வளவுதான். அதாவது நம்மளுடைய அந்தர் ஆராய்ச்சி, இன்னர் ரிசர்ச், நான் யாருன்னு ரிசர்ச் பண்றவன் ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட். வெளியே ரிசர்ச் பண்றவன் நார்மல் சயின்டிஸ்ட். அவ்வளவுதான். நல்லது.